நம்ம வீட்டு செடியில் பிரண்டை நிறையா வளர்ந்து வந்துருச்சு. அதை தான் இன்றைக்கி கட் பண்ணி சட்னி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு பிரண்டையே நல்லா க்ளீன் பண்ணிட்டு தோலெல்லாம் எடுத்துக்கலாம். சட்னி பண்ணுறது கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகா போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பிரண்டையே நல்லா வதக்கிக்கலாம். சைடிலே தோசையும் ஊற்றிக்கிட்டேன். நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிக்கலாம். சூப்பரான தோசையும் ரெடி, பிறந்த சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக தக்காளி சாதம் மட்டும் தான் பண்ண போகிறேன். தக்காளி சாதம் பண்ணுறது குக்கரில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஸ்பைசஸ் போட்டு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான உப்பு தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1க்கு 2 அளவு தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சோம்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ் எதுவும் பண்ணலை. வீட்டில் வந்து சிப்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு ரொம்ப ஹேர் வளர்ந்ததுனால அதை போய் கட் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கி சிம்பிளாக லஞ்ச்